வெல்கம் டு தஞ்சாவூர் மேக்ஸ். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம வந்து பாலிகன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் பாலிகனோட டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாலிகன்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கர்வ்னா என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கர்வ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கையை லிஃப்ட் பண்ணாமல் வரையக்கூடிய எந்த ஒரு டயக்ராமையும் நம்ம வந்து கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு டயக்ராம் நீங்கள் வரையும் போது கையை லிஃப்ட் பண்ணாமல் அந்த டயக்ராமை உங்களால் வரைய முடியணும். இப்போது இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டயக்ராமை வந்து நம்மளால் கை லிஃப்ட் பண்ணாமல் வரைய முடியும். அதே போல் இந்த டயக்ராமையும் நம்மளால் கை லிஃப்ட் பண்ணாமல் வரைய முடியும். இந்த மாதிரி எந்தெந்த டயக்ராம்லாம் நம்மளால் கையை லிஃப்ட் பண்ணாமல் கம்ப்ளீட் பண்ண முடியுதோ அந்த டயக்ராமுக்கு பேரில் நம்ம வந்து கர்வ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கர்வ் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வளைவாக தான் இருக்கணும் அப்படின்னு இல்லை, பெண்டிங் தான் இருக்கணும், அதாவது ஸ்ட்ரைட் லைனாகவும் இருக்கலாம். ஒரு கர்வ் இந்த மாதிரி வளைவாக தான் இருக்கணும்னு கிடையாது. அது மட்டும்தான் கர்வ்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஸ்ட்ரைட் லைனாக கூட இருக்கலாம். அதாவது இப்போ இது வந்து ரெண்டுமே ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான், ஆனால் இதுவும் வந்து ஒரு கர்வ் தான், இதுவும் வந்து ஒரு கர்வ் தான். ஸோ இதான் வந்து கர்வ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம சிம்பிள் கர்வ் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம். சிம்பிள் கர்வ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கர்வை அது எங்கேயுமே இன்டர்செக்ட் ஆகாமல் இருக்கிறது தான், அதுக்கு பேர் தான் வந்து நம்ம வந்து சிம்பிள் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த டயக்ராமையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டுமே வந்து கர்வ்ஸு, எங்கேயுமே வந்து இன்டர்செக்ட் ஆகலை, அதனால் இதை நம்ம வந்து சிம்பிள் கர்வ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். அந்த சிம்பிள் கர்வே வந்து க்ளோஸ்டு ஃபிகராக இருந்ததுன்னா அதை தான் நம்ம வந்து சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் வந்து நம்மளால் கை லிஃப்ட் பண்ணாமல் வரைய முடியுது. ஸோ இது ரெண்டுமே வந்து கர்வ் தான். அதோட இது வந்து இன்டர்செக்ட் ஆகாமையும் இருக்குது எங்கேயுமே, அதனால் இது ரெண்டையுமே நம்ம வந்து சிம்பிள் கர்வ்னு சொல்லலாம். க்ளோஸ்ட் ஆகி இருக்கிறதுனால சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பாலிகன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பாலிகன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் மேடப் ஆஃப் ஒன்லி லைன் செக்மெண்ட் இஸ் கால்ட் அ பாலிகன். ஸோ என்னென்னா, சிம்பிள் க்ளோஸ்டு கர்வாகவும் இருக்கணும், அதில் உள்ள லைன் செக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே வந்து லைன் செக்மெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி ஷேப்லலாம் இருக்கக்கூடாது, லைன் செக்மெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அதை தான் நம்ம வந்து பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து சிம்பிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு கர்வ், அதாவது நம்மளால் கையை லிஃப்ட் பண்ணாமல் இந்த ரெக்டாங்கிளை வரைய முடியும். நெக்ஸ்ட்டு இது வந்து சிம்பிள், அதாவது எங்கேயுமே இது வந்து இன்டர்செக்ட் ஆகவே இல்லை. அடுத்தது இது க்ளோஸ்டாகவும் இருக்குது, மேடப் ஆஃப் லைன் செக்மெண்ட்ஸ் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக நம்ம ரெக்டாங்கிளை வந்து என்னென்னு சொல்லலாம்னா ஒரு பாலிகன் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதையும் நம்மளால் கை லிஃப்ட் பண்ணாமல் வரைய முடியும். ஸோ இது வந்து ஒரு கர்வு. அடுத்து இன்டர்செக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுனால இது சிம்பிள் கர்வ். க்ளோஸ்டாக இருக்குது, ஸோ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் பாயிண்ட்டு எல்லாமே நமக்கு வந்து லைன் செக்மெண்ட்ஸாக மட்டும்தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம இந்த ரெண்டையுமே வந்து பாலிகனுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இப்போ எதெல்லாம் பாலிகன் இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டால் இதுவும் ஒரு கர்வ் தான், நம்ம கை லிஃப்ட் பண்ணாமல் வரைய முடியுது, ஸோ கர்வ் தான். ஆனால் இது வந்து என்னென்னா இன்டர்செக்ட் ஆகுது, இந்த ரெண்டு லைன்ஸும் வந்து இன்டர்செக்ட் ஆகுது இந்த பாயிண்டில். அதனால இது வந்து என்னென்னாக்க சிம்பிளே கிடையாது. சிம்பிள் கர்வ் இல்லைன்னா கண்டிப்பாக அது பாலிகனும் கிடையாது. நெக்ஸ்ட் இப்போ இந்த கர்வ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதையும் இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் வந்து கர்வ் தான். பார்த்திங்கன்னா நம்மளால் இந்த மாதிரி கை லிஃப்ட் பண்ணாமல் இதையும் வரைய முடியும். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு கர்வு, ஆனால் சிம்பிள் கிடையாது. ஏன்னு சொன்னால் இது வந்து இந்த இடத்துல இந்த ரெண்டு பாயிண்டில் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ இது வந்து சிம்பிள் கிடையாது. அப்போ சிம்பிள் கர்வாகவே இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பாலிகனாகவும் இருக்க முடியாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டால் இது வந்து ஒரு கர்வ், கையை லிஃப்ட் பண்ணாமல் வரைய முடியுது. ஸோ இது வந்து ஒரு கர்வ், அதோட இதில் எந்த இன்டர்செக்ஷனுமே இல்லை, அதனால் இதை சிம்பிள் கர்வ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து மேடப் ஆஃப் ஒன்லி லைன் செக்மெண்ட்ஸ் தான். ஸோ 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், க்ளோஸ்டாக இருக்கணும் ஒரு பாலிகன்னா, ஆனால் இது ஓப்பனாக இருக்குது, அதனால இதுவும் வந்து நமக்கு பாலிகன் அப்படிங்கிறதுல வராது. ஸோ இதுதான் வந்து பாலிகன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது. ஒரு டயக்ராம் கொடுத்து அந்த பாலிகனா இல்லை நாட் பாலிகனான்னு கேட்டால் நம்ம வந்து இந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அது வந்து கர்வான்னு பார்க்கணும், அடுத்து அது சிம்பிளாக இருக்குதா, அடுத்தது க்ளோஸ்டாக இருக்குதா, அடுத்தது லைன் செக்மெண்ட்ஸ் மட்டும் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இந்த 4மே சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா அந்த டயக்ராமை நம்ம வந்து பாலிகன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பாலிகனில் சம் டைப்ஸ் இருக்குது, அது என்னென்ன டைப் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம்.
பாலிகனில் நமக்கு வந்து 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 டைப் வந்து கான்வெக்ஸ் பாலிகன், கான்கேவ் பாலிகன். அடுத்த 2 டைப் ரெகுலர் பாலிகன், இர்ரெகுலர் பாலிகன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கான்வெக்ஸ் பாலிகன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாலிகன்னாவே என்னென்னாக்கா நமக்கு வந்து க்ளோஸ்டு டயக்ராமாக தான் இருக்கும். ஸோ ஆங்கிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகும் இல்லையா கண்டிப்பாக. ஸோ கான்வெக்ஸ் பாலிகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு இன்டீரியர் ஆங்கிளும் லெஸ் தென் 180 டிகிரியாக இருக்கணும். எந்த ஒரு இன்டீரியர் ஆங்கிளும் 180 டிகிரிக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு ஆங்கிளுமே வந்து 180 டிகிரியை விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ இது ஒரு கான்வெக்ஸ் பாலிகன். நெக்ஸ்ட் இப்போ ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒவ்வொரு ஆங்கிளுமே வந்து 90 டிகிரி தான் இருக்கும். அப்போ அதுவும் வந்து 180 டிகிரியை விட கம்மியாக இருக்குது. அப்போ இதுவும் வந்து என்னென்னாக்கா ஒரு கான்வெக்ஸ் பாலிகன். நெக்ஸ்ட்டு கான்கேவ் பாலிகன். கான்கேவ் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆங்கிள் அந்த பாலிகனில் ஏதாவது ஒரு ஆங்கிள் வந்து கண்டிப்பாக 180 டிகிரியை விட பெருசாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது. இந்த ஆங்கிள் வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் லைனை விட பெரிய ஆங்கிளாக இருக்குது. ஒரு ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னாலே நமக்கு வந்து 180 டிகிரி முடிஞ்சிடும். ஆனால் இந்த ஆங்கிள் வந்து இந்த ஸ்ட்ரைட் லைனுக்கும் எக்ஸீடாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக அந்த ஆங்கிள் வந்து 180 டிகிரி விட பெருசாக தான் இருக்கும். அப்போது இதில் மற்ற ஆங்கிள்ஸ்லாம் நமக்கு வந்து 180 டிகிரியை விட கம்மியாக இருந்தாலும் ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் 180யை விட எக்ஸீடாக இருக்குது. அதனால் இந்த டயக்ராமை நம்ம வந்து கான்கேவ் பாலிகன் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் தான் இந்த டயக்ராம் பாலிகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே மற்ற எல்லா ஆங்கிள்ஸுமே வந்து 180யை விட கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ஆங்கிள் வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிளை விட எக்ஸ்ட்ரா ஆங்கிளாக எக்ஸீட் ஆகுது. அப்போது ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னாவே நமக்கு வந்து 180 டிகிரி தான். ஸோ அதை விட எக்ஸீட் ஆகிறதுனால இந்த ஆங்கிள் 180 டிகிரியை விட அதிகமாக இருக்கும். அப்போனா ஒரு ஆங்கிள் 180யை விட பெருசாக இருந்தால் கூட அதை நம்ம வந்து கான்கேவ் பாலிகன் அப்படின்னு தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு அடுத்த 2 டைப் என்னென்னா ரெகுலர் பாலிகன், இர்ரெகுலர் பாலிகன். இது ரொம்ப சிம்பிள். ரெகுலர் பாலிகன் அப்படின்னு சொன்னால் ஈக்யூ ஆங்குலராகவும் இருக்கும், ஈக்குவலேட்டரலாகவும் இருக்கும். அது என்ன ஈக்யூ ஆங்குலர் அப்படின்னு பார்த்தா ஒரு பாலிகனில் எல்லா ஆங்கிள்ஸுமே ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஈக்யூ ஆங்குலர். அதுவே ஒரு பாலிகனில் எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருந்தால் அதை தான் ஈக்குவலேட்டரல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருந்து எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருந்தால் அதை தான் வந்து ரெகுலர் பாலிகன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஸ்கொயரை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், ரெகுலர் பாலிகன்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து சைட்ஸும் ஈக்குவல், ஆங்கிள்ஸும் ஈக்குவல். அதே போல் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இந்த ட்ரையாங்கிள் வந்து ஒரு ரெகுலர் ட்ரையாங்கிள். ஏன்னு சொன்னாக்கா இதில் 3 ஆங்கிள்ஸும் ஈக்குவல், 3 சைட்ஸும் ஈக்குவல். ஸோ ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக அது ரெகுலர் பாலிகனில் மட்டும்தான் வரும். ஆனால் இப்போ ட்ரையாங்கிள்லாம் நம்மளால் ரெகுலராகவும் வரைய முடியும், இர்ரெகுலராகவும் வரைய முடியும். ஒரே சேம் மெஷர்மெண்ட்டில் இருந்தால் அது ரெகுலர் ட்ரையாங்கிள், வேறு மெஷர்மெண்ட்டில் இருந்தால் அது இர்ரெகுலர்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இர்ரெகுலர் பாலிகன் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அது வந்து ஒன்று ஈக்யூ ஆங்குலராக இருக்கும், இல்லை ஈக்குவலேட்டரலாக இருக்கும், இல்லை ரெண்டுமே இல்லாமலும் இருக்கலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஆங்கிளுமே ஈக்குவலாகவும் இல்லை, எந்த சைட்ஸுமே ஈக்குவலாகவும் இல்லை. ஸோ இது வந்து ஒரு இர்ரெகுலர் ட்ரையாங்கிள், அதாவது இர்ரெகுலர் பாலிகன். அதுவே ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டோம்னா ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவல், அப்போ ஈக்யூ ஆங்குலர் சொல்லிடலாம். ஆனால் ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் ஈக்குவலாக இருக்கும், 4 சைடுமே ஈக்குவலாக இருக்காது ஒரு ரெக்டாங்கிளுக்கு. அதனால இது என்னன்னாக்கா ஈக்குவலேட்டரல் கிடையாது. அப்போ ஈக்யூ ஆங்குலராக இருக்குது ஆனால் ஈக்குவலேட்டரலாக இல்லை அப்படின்னாலும் அதை வந்து என்னென்னு சொல்லலாம்னா ஒரு இர்ரெகுலர் பாலிகன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு கர்வ்னா என்ன அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி பாலிகன்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அடுத்தது அந்த பாலிகனோட டைப்ஸை பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.